ஹாய் கைஸ், காலை 6:40 அண்ட் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களூரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸில் மங்களூரு சென்ட்ரல் வரைக்கும் ரீச் ஆகியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் அடுத்த ஜேர்னி நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மங்களூரு சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது நம்ம மங்களூர் சென்ட்ரல் என்ன தான் கர்நாடகாவில் இருந்தாலும் இந்த ஜேர்னி எப்படி அமைய போகுதுன்னா, நார்த் கேரளாவோட டிப்பிலேருந்து சவுத் கேரளாவோட டிப்புக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு டே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டே ட்ரெயின். கேரளாலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த ரூட்டில் ஓடக்கூடிய எர்நாடு எக்ஸ்பிரஸ் மங்களூரு சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் டெடிக்கேட்டடாக இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற எர்நாடு எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது பயங்கர ஒரு டிமாண்டான எக்ஸ்பிரஸ்னே சொல்லலாம். மார்னிங் டைமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்பிரஸ். அது டெய்லி ரன்னிங் ஒரு ட்ரெயின். அது செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌடாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு லாங்கான ஒரு ஜேர்னி, ஆல்மோஸ்ட் ஒரு 13 hours நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மார்னிங் 7:20க்கு இங்கே மங்களூரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ நம்ம எந்திரிச்சு ரெடியாகி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அதில் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மங்களூரு சென்ட்ரலுக்கு ஒரு பிஸி மார்னிங் டைம் இது. டிபார்ட் ஆகிற ட்ரெயின்ஸு, அரைவாகிற ட்ரெயின்ஸு நிறையா இருக்குது இந்த டைமில். மங்களூரு சென்ட்ரல் ஸ்டேஷனில் உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கிளாக் ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்கிற ரிட்டையரிங் ரூம் பற்றி பார்த்துருந்தோம். அதில் தான் நான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே அந்த ஃபெசிலிட்டி இன்னும் இருக்குது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போன வாட்டியோட. அண்ட் நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே போனோன்னா வெயிட்டிங் ஹால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து தான் இன்றைக்கி நம்ம எர்நாடு டிபார்ட் ஆகுது. அண்ட் அங்கே நிற்கிறது தான் நம்ம ட்ரெயின். நம்ம ஃப்ரெண்டு போயிடுவோம், லோக்கோலேருந்து கவர் பண்ணுவோம். வந்தே பாரத் இதை பார்க்கவே இல்லையே நம்ம. மங்களூரு சென்ட்ரல் டு மட்கவுன் ஜங்ஷன் ஆப்ரேட் ஆகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் அது. 8:30க்கு இங்கே மார்னிங் மங்களூர் சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகும். இப்பயே கொண்டு பிளாட்ஃபார்ம் 1ல் ஷன் பண்ணிட்டாங்க. ஈரோடு லோக்கோ ஷெட்டுடைய WAP4 தான் இன்றைக்கி நம்ம எர்நாடு எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. லோக்கோ சேஞ்செலாம் எங்கேயுமே கிடையாது. ஃபுல் ஸ்ட்ரெச் மங்களூர் சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இந்த ஒரு லோக்கோ தான். ஸோ ஆரம்பத்திலேயே ஒரு குழப்பமான விஷயத்த அந்த போர்டில் பார்த்துருப்பீங்க. நீ ஏதோ திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் ஆகுதுன்னு, ஆனால் அதில் நாகர்கோயில் சந்திப்புன்னு போட்டிருக்கு. காரணம் என்னென்னா, எர்நாடு எக்ஸ்பிரஸ் இனிஷியலாக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நாகர்கோயில் வரைக்கும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. மங்களூர் சென்ட்ரல் டு நாகர்கோயில், நாகர்கோயில் டு மங்களூர் சென்ட்ரல் அப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் செக்ஷனை கேன்சல் பண்ணி இப்போ டெடிக்கேட்டடாக திருவனந்தபுரம் டு மங்களூர் சென்ட்ரல் ஓடுது. அன்ரிசர்வ்டு கோச்சஸ்லாம் இன்னும் ஜன்னல் திறக்க கூட இல்லை, அந்தளவுக்கு காலியாக இருக்குது. பட் இதை வச்சு டிசைட் பண்ணிடவே முடியாது. போக போக பயங்கரமாக ஃபீல் ஆகும். இந்த ட்ரெயின்ஸ்லாம் நான் சும்மாவே பார்த்துருக்கேன். வ்ளாக் பண்ணாதப்ப சும்மா கிராஸ் ஆகும்ல, அப்போல்லாம் பார்த்துருக்கேன். பயங்கர க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ மங்களூர் சென்ட்ரலில் இருக்கிற வேக்கன்ட் சீட்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இன்னொரு மேஜரான விஷயம், எர்நாடு எக்ஸ்பிரஸில் எக்கச்சக்கமான அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குங்க. டோட்டலாக ஒரு 13 ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குது. அதை தாண்டி ஃப்ரண்ட்டில் ஒரு SLR, லாஸ்ட்டில் ஒரு SLR. ஸோ டோட்டலாக அன்ரிசர்வ்டு மட்டும் 15 கோச் இருக்குது. செகண்ட் சீட்டிங் 5 கோச் தான் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்டு செகண்ட் சீட்டிங் 5 கோச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர AC சேர் கார் 2 இருக்குது. அன்ரிசர்வ்டு கோச்சஸ் பாதிக்கு பாதியாக இருக்கும். இப்போ நம்ம நடுவில் இருக்கோமா, D1 ரிசர்வ்டு கோச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது.
அந்த 15 அன்ரிசர்வ்டு கோச்சில் முதல் பாதி ஃபஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் எல்லாம் ரிசர்வ்டு கோச்சஸ் வந்துடும், ஏசி கோச்சஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹாஃப் வந்து கடைசியில் இருக்கும். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறது எர்நாடு எக்ஸ்பிரஸோடைய D4 செகண்ட் சிட்டிங் கோச்சில். இந்த கோச் நேம் போர்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். மங்களூர் சென்ட்ரல் டு நாகர்கோவில் தான் இருக்கும். கோச் இன்டீரியர்ஸில் சீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா பஸ் டைப் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஏசி சேர் கார் மட்டும் டக்குன்னு பார்த்துருவோம், ஏன்னா இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது. C1 C2 2 ஏசி சேர் கார் கோச்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ட்ரெயினில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் 4 லாங்குவேஜ் போர்டு பார்க்கலாம். மலையாளம், ஹிந்தி, கன்னடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் போர்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நாகர்கோவில் ஆப்ரேட் ஆகிட்டதுனால தமிழ் போர்டு வச்சாங்க. இது வரைக்கும் டெடிக்கேட்டடாக ஒரு கேரளா ட்ரெயின் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே எத்தனையோ டே ட்ரெயின்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பட் கேரளாக்குள்ளே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய எர்நாடையே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஜேர்னி எப்படி போகுது, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது நம்ம வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, மெயின்டெனன்ஸ்க்காக யார்டில் ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தால் தான் உண்டு இந்த டைம் லேப்ஸ்லாம் கோச்சுக்குள்ளே. ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டேஷன் மஞ்சேஸ்வர் வரப்போகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் மலன்னு ஃபில் ஆகிடும். நம்ம நேற்று ஒரு டாடாய்ஸில் வந்தோம்ல சென்னை எக்மோர்லேருந்து, அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினும். எக்கச்சக்கமான ஸ்டாப்பிங்ஸு. யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரியும் கேரளாவில் ஓடுற ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் நிறையா ஸ்டாப்பிங்ஸ் கொடுப்பாங்க. அதில் எர்நாடு எந்த குறையும் வைக்கலை. மங்களூரில் ஆரம்பித்து நிறையா ஸ்டாப்பிங். நேற்று நம்ம அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸில் வந்தோம்ல, அந்த ஸ்டாப்பிங்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கவர் பண்ணுவோம். அன்ரிசர்வ்டில் ஏற வெயிட் பண்ணுற பேசஞ்சர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. புக்கிங் பண்ணவங்கலாம் வந்து மற்ற ஸ்டேஷன்ஸ் தான் நினைக்கிறேன். சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க போல்.
பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் மங்களூர் சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே பார்சல் வாங்கிட்டு ஏறி இருக்கணும். பட் டோட்டலாக அதை மறந்துட்டேன், ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ vlog எடுக்கிறதுலேயே கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சா, பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறத பற்றியே யோசிக்கலை. இப்போ ட்ரெயினில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் கேட்ரிங்கில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிரெட் ஆம்லேட், இட்லி வடை அந்த 2 ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. பார்க்கலாம், காசர்கோடு வரைக்கும் பார்ப்பேன். இல்லை அப்படின்னா யூஸ்வலாக அந்த பிரெட் ஆம்லேட் தான் போல் இன்றைக்கி நமக்கு. இவங்கள பார்த்தோன்னே இந்த க்ரௌடு தான் அந்த ஒரு கோச்சுக்குள்ளே ஏற போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாம் வழி அனுப்ப வந்திருக்காங்க போல். இந்த நார்த் பார்ட் ஆஃப் கேரளாவில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் ஜாஸ்தி. முக்கியமாக வந்து இந்த அரபு நாடுகளில் வேலை செய்கிறவங்க ஜாஸ்தி இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலிலாம் இங்கே இருக்கும். மேபி அவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் லீவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து திருப்பி போகிறாங்க போல் ஃபாரினுக்கு. ஸோ அதனால் வந்து வழி அனுப்ப எல்லோரும் வந்திருக்காங்க போல். कृपया पानी और विद्युत की बचत करें। ஸோ ப்ராப்பராக டிடி செக்கிங்லாம் இருக்குது இந்த கோச்சஸில். அண்ட் நம்மளோட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலான பிரெட் ஆம்லேட் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஒரு பெரிய ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் 3 ஸ்லைஸ் ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டே தனியாக சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க. லைக் எப்போவுமே வந்து பிரெட் ஆம்லேட் ஒரே டேஸ்ட் தான் எல்லா இடத்துலையும். ट्रेन नंबर 166 नागरकोइल एर्नाड एक्सप्रेस. இன்னும் ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் கூட மங்களாபுரம் நாகர்கோயில் எர்நாடு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸில் கூட இன்னும் மாறலை, அதே பழைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே இருக்குது. அண்டு ஒரு விஷயம், லாஸ்ட் ஸ்டேஷனில் பார்த்தோம் நம்ம வந்து நிறைய பேர் ஃப்ளைட் சேர்றதுக்காக இந்த ட்ரெயினில் ஏறி போகிறாங்கன்னு. ஸோ எங்கே போய் ஏறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடுங்க. கோழிக்கோடில் வந்து கேலிக்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அங்கேருந்து அரப் கண்ட்ரிஸ் போகிற ஃப்ளைட்ஸ் வந்து நிறைய ஆப்ரேட் ஆகுது.
ஸ்டேஷன் போக போக க்ரௌடு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுதுங்க. அதுவும் அன்ரிசர்வ்டு நினச்சா, ஏன்னா எல்லா க்ரௌடும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அன்ரிசர்வ்ட் கோச்சில் இருக்காங்க, இல்லை லாஸ்ட் அன்ரிசர்வ்ட் கோச்சில் இருக்காங்க. அந்த 2 சைடுமே அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் செம்ம ஜாம் பேக்டாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். ரிசர்வ்டு கோச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுறாங்க. மேபி ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இதுவுமே ஃபுல்லாகிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் கோயர்ஸுங்க, மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, கம்பெனிக்கு போகிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு லைஃப் லைன் மாதிரி. இந்த ட்ரெயின் தான் கண்டிப்பாக வந்து கரெக்டான டைமாக அது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பரசுராம் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று கிளம்பும், காலையில் அது 5 மணிக்கெலாம் கிளம்பிடுதுன்னு நினைக்கிறேன் மங்களூரில். அது ரொம்ப ஏர்லியாக இருக்கும். பட் இது வந்து கரெக்டான அந்த ஆஃபீஸ் டைமில் இருக்குது. எர்நாடு எக்ஸ்பிரஸில் மங்களூரு சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் 2S செகண்ட் சீட்டிங்கில் ஆகிற ஃபேர் பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ் ஆகுதுங்க. 210லாம் ரொம்ப பட்ஜெட்டான ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு, நான் தான் சொன்னேன்ல, நார்த் கேரளாலேருந்து சவுத் கேரளா டிப் வரைக்கும் போகிறோம். ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்குமே 210 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரூட்டில் ஓடக்கூடிய டே டைம் ட்ரெயின்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங் இதுதான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சேர் காரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 780 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் டே இந்த ட்ரெயின் ரன் ஆனாலும் பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது தனியாக கொடுக்கல. ஆன்போர்ட் கேட்ரிங் ஃபெசிலிட்டி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கேரளா ட்ரெயின்ஸ்லாம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி தான் ஆன்போர்ட் கேட்ரிங்கு. பட் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. தண்ணி பாட்டில், டீ காஃபிலேருந்து ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் சேல் பண்ணாங்க. பார்க்கலாம், மத்தியானம் வந்து லஞ்சும் சேல் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எர்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு ரேக் ஷேரிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினை பார்த்தோம்ல, கிராஸ் ஆகி போச்சுல, கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், அவங்க கூட தான் ரேக் ஷேரிங். அதாவது கோயம்புத்தூர் டு மங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் மங்களூரு டு டிவிசி எர்நாடு எக்ஸ்பிரஸும் ரேக் ஷேர் பண்ணுது. ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் மங்களூர் சென்ட்ரலில் தான் பண்ணுறாங்க.
மாஹேக்கு அப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு ஷாட்டை காமிச்சிட்டேன். நடுவில் வந்து சில ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது வடகரா, கோயிலாண்டி அந்த மாதிரி முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக காமிச்சேன்னா வீடியோவோட லென்த்து ரொம்ப பெருசாக போகும். உங்களுக்கும் வந்து சலிப்பு தட்டுரும். நடுவில் வந்து என்ன இது அடிக்கடி ஸ்டேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சலிப்பு தட்டிடும். அதனால தான் மெயினான ஸ்டேஷன்ஸை முக்கியமாக கவர் பண்ணிடுறேன். அந்தந்த இடத்துல முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நடுவில் என்னால் வெளியில் கூட வர முடியல, அந்தளவுக்கு செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு. மாஹேக்கு அப்புறம் கோழிக்கோடு வரைக்கும் பயங்கர க்ரௌடடு. கோழிக்கோடில் தான் எல்லோரும் இறங்குனாங்க. அண்ட் இங்கே கோழிக்கோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரளா பிரியாணி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம இங்கே வாங்க போகிறதில்ல, ரொம்ப வலி. ஸோ அடுத்து சோரனூர் போய் கூட வாங்கிக்கலாம். ஆப்போசிட் எர்நாடு எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகிறது பார்த்துருப்பீங்க. நம்ம பரப்பனங்காடி ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் மார்னிங் 3:30க்கு, ஏர்லி மார்னிங், செம ஏர்லி மார்னிங்காக 3:30க்கே டிபார்ட் ஆகிடும். மங்களூரு சென்ட்ரல் ரீச் ஆகிறது வந்து 6 o'clock ரீச் ஆகும் ஈவினிங். இந்த ட்ரெயின் எப்படின்னா, இப்போ எர்நாடா போதில்ல, இந்த ட்ரெயின் வந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு 8:45 9 o'clock போயிடும். அந்த ட்ரெயினு அப்படியே ஒரு க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணி அடுத்த நாள் காலையில் 3:30 கிளம்பிடும். கூடிய சீக்கிரம் இஆர்எஸ் லோக்கோ ஷெட், அதாவது எர்ணாகுளம் லோக்கோ ஷெட்டோடைய ஆல்கோஸ்லாம் காணாமல் போகுது. எர்ணாகுளம் லோக்கோ ஷெட் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிற ஆல்கோஸ் எல்லாத்தையுமே வந்து வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க, சர்வீஸில் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீசல் ரன்னிங்காக இருந்தால் இனிமேல் இஎம்டி லோக்கோஸாக தான் இருக்கும். இந்த கோச்சஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது, ஆனாலும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் எங்கேயுமே கொடுக்கல. இதெல்லாம் பழைய கோச்சஸ் தான், 2011 மேக் பண்ணது தான். பட் இப்போ சில ரயில்வேஸில் அதை மாடிஃபை பண்ணி அந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இங்கே வந்து அதை செய்யலை.
ஏதோ இன்ஸ்பெக்ஷன் நடக்குது போல். என்ன இன்ஸ்பெக்ஷன் தெரில, ஸ்பீட் ட்ரையலோ என்னமோ. ஒரு அரை மணி நேரமாக குட்டிப்புறம் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். எப்படியோ இந்த ஜேர்னியில் நம்ம ஹாஃப் த டிஸ்டன்ஸை தாண்டிட்டோம், பாதி டைமை ஓட்டிட்டோம். இன்னொரு 300 கிலோமீட்டர் ஜேர்னி இருக்குது. 7 மணி நேரம் நமக்கு ரிமைனிங் இருக்குது இந்த ஜேர்னியில். ஷோரனூர் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஷோரனூர் கழித்து அந்த சவுத் கேரளா என்ட்ராகும் போதே கம்மியான ஸ்டாப்பிங்ஸ் தான் இந்த ட்ரெயினை கொடுத்துருக்காங்க. எர்நாட் எக்ஸ்பிரஸ் அந்த பேர் எப்படி இந்த ட்ரெயினுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கேரளாவில் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் ஃபார் ஸ்டேட் அவர் இருந்தார்ல, அவர் தான் இந்த நேமை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. எர்நாடு அப்படிங்கிறது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர் பேர், அந்த தாலுக்கா பேர் எர்நாடு தான். ஸோ அந்த ஒரு நேமை தான் தூக்கி இந்த ட்ரெயினுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம எப்பயும் போல் பிரியாணி தான் வாங்கியிருக்கோம். ஷோரனூரில் சிக்கன் பிரியாணி 100 ருபீஸ். இது ஆல்ரெடி நீங்கள் சென்னை எக்மோர் மங்களூர் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. மங்களூரு டு திருவனந்தபுரம்னு இந்த ரூட் எடுத்துக்கிட்டோன்னா எந்த ட்ரெயினாக இருந்தாலும் 13 மணி நேரம் ஆக்கிடுறாங்க. நானும் எல்லா ட்ரெயின்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா 11.5 ஹவர்ஸில் கவர் பண்ணுற ராஜ்தானி, திருவனந்தபுரம் ராஜ்தானி மட்டும்தான். மற்ற எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி 13 மணி நேரம் ஆக்கிடுறாங்க.
செம்ம கூட்டம் இங்கே எர்ணாகுளம் ஜங்ஷனில். இது வரைக்கும் எந்த ஸ்டேஷன்லையும் இவ்வளோ பார்த்தது இல்லை. இந்த ட்ரெயினுக்கு எர்ணாகுளத்தில் தான் இவ்வளோ இருக்குது. இவன் இங்கே நின்றுட்டுருக்காங்க. என்னடா ரொம்ப நாள் தமிழ்நாடு பக்கம் ஆளையே பார்க்க முடியலன்னு நினச்சேன். இங்கே கேரளாவில் சுற்றிட்டு இருக்கான். அண்ட் இவ்வளோ கூட்டத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா, மோஸ்ட்லி வந்து இப்போ 4:30 ஆச்சா, ஆஃபீஸ் முடிகிற டைமுங்க. காலையில் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நம்ம ட்ராவல் ஆரம்பித்தோம். ஆஃபீஸ் முடிகிற டைமே வந்துருச்சு. இன்னும் ட்ராவல் முடியல, இன்னும் இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த செக்ஷனில் சவுத் கேரளாவில் ஆஃபீஸ் முடிகிறவங்களுக்கு எர்நாடு கரெக்டாக இருக்குது. எப்படி நார்த் கேரளாவில் வந்து ஆஃபீஸ் கிளம்புறவங்களுக்கு எர்நாடு கரெக்டாக இருக்கும், இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸாக இருக்குது. எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து காயம்குளம் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ட்ராக் தான். ஸோ ஏதாச்சும் ட்ரெயின் கிராசிங்ஸ் வந்தால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போயும் ஒரு ட்ரெயின் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இவன் நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறானே, 13 மணி நேரம் ட்ராவலு. அந்த இதுவே பொறுமையை வந்து காத்துக்கிட்டு இருந்தா மேலும் மேலும் வந்து அந்த கிராசிங்காக, சிங்கிள் லைன் கிராசிங்காக ஒவ்வொரு ஸ்டேஷனாக நிறுத்தி பயங்கரமாக டிலே ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட டிலே. பார்க்கலாம், ஸ்லாக்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணி என்ன டைமுக்கு ரீச் ஆகுறோன்னு பார்ப்போம். ஸோ நல்லா இருட்டிருச்சு. விலாகோட லென்த்தும் எல்லையும் மீறி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து கொல்லம் தான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம திருவனந்தபுரத்தில் போய் முடிச்சிடலாம்.
ஃபைனலி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறோம். மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜர் ட்ரெயினாக இருக்குங்க. எர்நாடு பரசுராம் எக்ஸ்பிரஸ்லாம் ஒரு மேஜர் ட்ரெயின். இதே நைட் டைம் எடுத்துக்கிட்டோன்னா டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் ஆகிறது மாவேலி எக்ஸ்பிரஸ், மலபார் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் மங்களூரு தனியாக பேர் இல்லாமல் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம எர்நாடு எக்ஸ்பிரஸ் ஜேர்னி vlog இதோட முடிவுக்கு வருது. நான் வெளியில் அவுட்ரு கூட போகல. வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது, அதனால் வெளியில் என்ட்ரன்ஸு கூட போகல. ஸோ டேரெக்டாக நான் ட்ரெயினில் பிளாட்ஃபார்மில் இறங்கி கீழே வந்து பிளாட்ஃபார்ம்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரிட்டையரிங் ரூம்ஸ் வந்துட்டேன். ஜாஸ்தி எதுவும் இழுக்க விரும்பலைங்க. ஜேர்னி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பயங்கர பொறுமை வேணும் நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, எர்நாட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த பரசுராம் ட்ரை பண்ணாலும் சரி, 2 ட்ரெயினுமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஈக்குவலாக வந்து ஒரே டைமிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன நீங்கள் நைட் டைம் ட்ரெயின்ஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்துலேயே வந்து அந்த டைம் எல்லாம் வந்து நீங்கள் கழிச்சிடலாம். டே டைமில் வர்றதுனால கொஞ்சம் என்ன எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டயரிங்காக இருக்கும். அவ்வளோதான். இதோட வந்து இந்த vlog முடிச்சுக்கிறேன். அடுத்த vlog பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு போகிறோம். அதை அடுத்த vlogல பார்ப்போம். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.